ஹாய், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஆட்டுக்கறி வந்து பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது வந்து 1/4 கிலோ ஆட்டுக்கறி வந்து எடுத்து நான் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேங்க. இது வந்து குக்கரில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது வந்து நல்லா பொரி வரட்டும். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் நான் வந்து சேர்த்துருக்கேங்க, நல்ல வாசத்துக்காக. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா இதாகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மல்லித்தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. ஏன்னா நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வேகணும். அந்த பதத்துக்கு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொரன்னு நல்லா நசுக்கி அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வந்து ஒரு பிடி அளவுக்கு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வாசம் கிடைக்குங்க அந்த ஸ்டேஜில். இப்போ அலசி வச்சுருக்க மட்டனை வந்து ஆட்டுக்கறியை வந்து எடுத்து போட்டுக்கலாம். 1/4 கிலோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. ஏன்னா இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையானது உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/4 கிலோவுக்கு எவ்வளவு டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வச்சுருக்கேன். எடுத்து ஒரு 10 நிமிஷம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். எலுமிச்சம்பழமும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கும், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் அலசி வச்சுருக்க அரிசி வந்து ஊறி அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த டம்ளர் அளவுக்கு நான் 2 டம்ளர் அரிசி வந்து நான் வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏற்கனவே நான் வந்து அளந்து வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. மல்லித்தழை போட்டு நல்லா இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக, ஏன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததும், நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் அதனால் அரிசி, அதனால் 3 விசில் வந்ததும் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. உடையாத நம்ம வீட்டு அரிசியை வச்சு தான் நான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் சுவையான ஆட்டு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. Thank you.